குன்னூர் உதகை இடையே மட்டும் இயக்கப்பட்டு வந்த டீசல் மலை ரயில் என்ஜின் புதுப்பிக்கப்பட்டு திருச்சி பொன்மலையில் இருந்து கொண்டுவரப்பட்டு சோதனை ஓட்டம் விடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் உதகை இடையே மட்டும் டீசல் என்ஜின் ரயில் இயக்கப்பட்டு வந்தது. கடந்த 6 மாதங்களாக கொரோனா தொற்று காரணமாக நீலகிரி மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. மலை ரயில் என்ஜின் மற்றும் பெட்டிகளை திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் பழுது நீக்குவதற்காக அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பழுது நீக்கும் பணிக்காக மலை ரயில் டீசல் என்ஜின் திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு பழுது நீக்கப்பட்டு மேட்டுப்பாளையம் கொண்டு வரப்பட்டது. இந்த டீசல் என்ஜினுக்கு பல் சக்கரம் இல்லாததால் இந்த என்ஜினுடன் மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் வரை இருபுறமும் 2 பெட்டிகளை இணைத்து நீராவி என்ஜின் இதனை தள்ளிக்கொண்டு குன்னூர் ரயில் நிலையத்தில் விட்டது. குன்னூரிலிருந்து உதகை வரை தண்டவாளத்தினிடையே பல் சக்கரம் இல்லாததால் டீசல் என்ஜினுடன் 3 பெட்டிகள் இணைத்து உதகை செல்லும் பாதையில் 14வது கிலோமீட்டரில் உள்ள கேத்தி ரயில் நிலையம் வரை என்ஜின் வெள்ளோட்டம் விடப்பட்டது. வெள்ளோட்டம் வெற்றிகரமாக முடிந்ததால் தெற்கு ரயில்வே அறிவிப்பு வந்ததும் நீலகிரி மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர்.